அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா காலைல டியூட்டி முடிஞ்சுது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிய 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலைல இருந்து எந்த டியூட்டியும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓட்டம் மட்டும் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்த டியூட்டியுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டுக்கு தான் டியூட்டி. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லீவுனால கொஞ்சம் லேட் ஆகிடும். இல்லைனா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 10:30 11 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சிடும். இப்போ இங்கே ஸ்கூல் லீவுனால டியூட்டி முடிய பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டி வந்துருச்சு. மேடம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டியூட்டி போயிட்டு லேட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ½ hour இல்லை 1 hour முன்னாடியே சொல்லிடுவாங்க, நீ சாப்பிட்டு ரெடியாக இருந்துக்கோ, நான் டியூட்டி போயிட்டு வர லேட் ஆகணும். மணி பார்த்தீங்கன்னா இங்கே 5 தான் ஆகுது. எனக்கு 3 மணிக்கு தான் மதியான சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போவுமே சாப்பிட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட முடியாது. ஸோ எப்படியும் வர 2 மணி ஆயிரும். அதனால அட்வான்ஸாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் நான் வாங்கி வச்சிருவேன். எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூட்டி போயிட்டு லேட்டாக வரையில் வண்டியில் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நைட்டு சாப்பிட மாட்டோம், அதனால பசிக்காண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் இருக்குது இன்றைக்கி, அப்புறம் ஆப்பிள் பழம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொய்யாப்பழத்தை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா தண்ணி. ஏன்னா வண்டியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால தண்ணி தேவைப்படும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம யாரையா எதிர்பார்த்துருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் தண்ணியும் ரூமில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டாக ஆகல நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி தந்துடுவாங்க. அது எப்போதும் நம்ம அந்த சாப்பாடு எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா வாங்கி தருவாங்க, அப்படி சம்டைம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம ரிஸ்க்கை பொறுத்து, அதனால் நானும் அதை எதிர்பார்த்து இருக்க மாட்டேன். இந்த மாதிரி வண்டியிலே எப்போதும் ஸ்டாக் வச்சுக்கிடுவேன். ஏன்னா 2 மணி ஆயிரும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சார்ஜ் ஒயர். ஸோ மொபைல் சார்ஜ் ஒயர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால நம்ம சார்ஜ் ஒயர் இல்லைனா நம்ம ஒருத்தரையாக தேடுற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் எதிர்பார்த்துருக்க மாதிரியும். அவ்வளோதான் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் தெரிஞ்ச இடம்னா நான் போயிடுவேன். அப்படி இல்லைன்னா புது இடத்துக்கு போகிறாங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் போகணும். ஸோ அவ்வளோதான், வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்கோ. இப்போ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மேக்ஸிமம் 2 மணி ஆயிரும், பட் தெரியலை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு. ஸோ காலையில் ஒரே ஒரு டியூட்டி இருந்துச்சு, அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணிட வேண்டியதான். கியர் போட்டு ரிவர்ஸ் கியரு. ஸோ பேக்கில் கேமரா உண்டு, ரிவர்ஸ் கேமரா. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வண்டியில் எடுத்து வச்சுட்டேன். அப்போலேயே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ லொக்கேஷன் பார்த்தா போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது இடத்துக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். நான் கூட நேராக மாலுக்கு தான் எங்கேயோ போகிறாங்கன்னு நினச்சேன். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு இறங்கிட்டு ஒரு ½ hour வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் கார்டை தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் பஞ்சர் சிம்பிள் காமிக்குது வண்டி. என்னன்னு தெரில, ஒரு டயர் பார்த்தீங்கன்னா பழைய டயர் இந்த வண்டியில். டெய்லி பார்த்தீங்கன்னா ஏற இறங்கிட்டே இருக்கு. ஸோ டயர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி போகிறனால அவசரமாக இன்றைக்கி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்குது. அதாவது இஷா தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் நான் போவேன்ட்டாங்க. இஷா தொழுகை பார்த்தீங்கன்னா அப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அப்புறம் இஷா தொழுகை முடிச்சுட்டு நான் பள்ளியிலேருந்து நேராக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இஷா தொழுகை முடிஞ்சோடனே கால் பண்ண சொல்லிட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மாலுக்கு. ஸோ இது பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பு. நேராக ரோட்டு வழியாக போனீங்கன்னா யூட்டன் அடிச்சு வர ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்க தெருக்குள்ளேயே வந்துட்டேன். இப்போ ரைட் சைடு போனால் ஸ்டார்டிங்லேயே பெட்ரோல் பம்பு தான். ஏர் செக் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போய் வெயிட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா போயிடலாம். தொழுதுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி மேலே வெளியே போயிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் தான் செக் பண்ணணும். பெட்ரோல் போடலாமா ஏர் செக் பண்ணலாமா? ஸோ முதல்ல போய் ஏர் செக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுவோம். ஏற்கனவே டிராஃபிக்காக இருக்குது ஏர் செக் பண்ணுற இடத்துல. இதுதான் ஏர் செக் பண்ணோம். நேற்று காலையில் தான் ஏர் செக் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் கூட ஆகலை, அதுங்காட்டி ஏர் இறங்கிடுச்சு. வண்டியில் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ சவுதியில் கூலிங் டைம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏர் இருக்கவே இருக்காது, உடனே இறங்கிடும். அதுவே ஹீட் டைமாக இருந்தால் ஒரு 2-3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இப்போ டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு. நான் ஓனர் டைம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டயரை மாற்றணும்னு ஓனர் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா டயருக்குமே கிளியராக ஃபுல்லாக ஏர் செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ
கரெக்டான டைமிங்க்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா தொழுவை வாங்க சொன்னோன்னே இங்கே கடை எல்லாமே அடைச்சிடுவாங்க. ஒரு சில கடைகள் கரெக்டாக வந்து பெட்ரோல் போட்டாச்சு. சரி ஏற அடிச்சிட்டோம், இப்போ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே தொழுதுட்டு டியூட்டி கிளம்பிடலாம். ஒரு ரிவர்ஸ் எடுத்தாச்சு வண்டியை. ஸோ ஃப்ரெண்டில் பார்க் பண்ணியிருந்தேன் ஏர் அடிக்கிறதுக்காண்டி. இப்போ பேக்கில் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்தாச்சு. பெட்ரோல் தான் போட போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என் வண்டிக்கு வீக்லி ஒன் டைம் ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 180 ரியாலுக்கு நான் ஃபுல் பண்ணுவேன். 91 தான் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம். முதிர் அஸ்ஸலாமு அலைக்கும். 91 தான் நம்ம வண்டிக்கு போட போகிறோம். பெட்ரோல் வந்து போட்டுட்டு முதிர் 91 बोल 150 ஐவா ஓகே. பார்த்தீங்கன்னா 150 ரியாலுக்கு போட சொல்லியிருக்கேன் பெட்ரோலு. இன்றைக்கி 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 23 ரியால், சாரி 2.33 ரியால் 95. அப்புறம் 91 பார்த்தீங்கன்னா 2.18 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 5 ரூபா டிஃப்ரெண்ட்டு. சூப்பர், நம்ம ஊரில் சூப்பர் பெட்ரோல் நார்மல் பெட்ரோல் இருக்கிற மாதிரியே இங்கே 2 வகையான பெட்ரோல் இருக்குது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த க்ரீன் கலர் 91 பெட்ரோல் தான் போடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரியால் பிடிக்கும். நம்ம ஊருக்கு ஒரு 6500 வரும். ஃபுல் டேங்க் போட்டோன்னா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா 150 ரியாலுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு தான் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார் பேமெண்ட் முதிர் அது வாஹத் பஸ் பஸ் வாஹத் मियाँ सिर्फ मियाँ साहब आई नो है जी तानी இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரியாலுக்கு மேலே பெட்ரோல் போட்டோன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃப்ரீயாக. நான் 1 தான் கேட்டேன். 200 ரியாலுக்கு மேலே போட்டோன்னா 2. மேக்ஸிமம் இப்போ 100 ரியாலுக்கு மேலே போட்டோன்னா தான் நம்ம 150 ரியாலால் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் ஃப்ரீயாக தந்திருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோல் பம்பில் மட்டும் எப்போதுமே இது கிடைக்கும். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நேராக ரோடை கிராஸ் பண்ணாலே பள்ளிக்கு வந்துடலாம். ஸோ ஆஃபீஸுக்கு முன்னாடி பார்க்கிங் இல்லாதனால நான் வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டேன். வண்டி எடுத்துகிட்டு தொழுதுட்டு மறுபடியும் யூட்டர்ன் அடித்து ரைட் சைடில் தான் இருக்குது நம்ம ஆஃபீஸு. ஸோ பள்ளியும் இதுதான், இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் பள்ளி. இதுதான் அந்த பள்ளி, சின்ன பள்ளி தான். இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தொழுதுட்டு மறுபடியும் நம்ம மேடத்துக்கு கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த டியூட்டிக்கு போவாங்க. பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஆஃபீஸு. இந்த ஆப்போசிட்டில் தெரியுது தான் ஆஃபீஸு. இதுதான் பள்ளி ரைட் சைடில் இருக்குது. ஓரமாகவே இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப நேரம் பார்க் பண்ண முடியாது, டெம்பரவரியாக. ஸோ இங்கே பள்ளி இருக்கனால நான் ஆப்போசிட்லேயே பார்க் பண்ணிட்டேன். ஸோ ஆப்போசிட்டில் தெரிஞ்சது தான் பள்ளியாசல், ஒரு குட்டி பள்ளியாசல். மேக்ஸிமம் ஆஃபீஸுக்கு டியூட்டி வந்து அந்த பள்ளியாசல் தான் வருவேன். ஸோ இதுதான் அந்த பள்ளியாசல். ஸோ அவ்வளோதான், ஒளி செஞ்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் டியூட்டி போகணும் மறுபடியும். இஷா தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வரும்போதே மேடம் கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷனும் வந்துருச்சு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரியாத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வெளியே போகணும். இது ஒரு ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ நான் லொக்கேஷன் செக் பண்ணி பார்த்தா 50 கிலோமீட்டர் காமிக்குது. பட் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம்னால டிராஃபிக் வேறு பயங்கரமாக இருக்கும். அப்படி டிராஃபிக் இல்லைன்னா சீக்கிரம் போயிடலாம். இப்போ நேராக போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு மேடத்தை கூப்பிட்டு நேராக கிளம்பிட வேண்டியதான் லொக்கேஷனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கரெக்டாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே வர. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை கணக்காக இருக்குது. மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் கணக்காக இருக்குது. அங்கே தான் டியூட்டி வந்திருக்கோம். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு 50 ரியால் சாப்பிட தந்துருந்தாங்க. நம்ம ஊருக்கு ஒரு 1100 ரூபா வரும். உனக்கு தான் வேணும் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. பார்க்கிங்கே கிடைக்கல. ஸோ எண்டில் வந்து நான் பார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வண்டியை. உள்ளே போய் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தான் டியூட்டி வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை கணக்காக இருக்குது. மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோட்டலு அப்புறம் காஃபி ஷாப் எல்லாம் இதுதான் அது. ஸோ இங்கே பாருங்கள், மலை மேலே பசங்க சின்ன பசங்க ஏறிலாம் நிற்கிறாங்க. மேலே வரைக்கும் ஆள் நிற்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்க்கிங்கு. வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண பார்க்கிங்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம வண்டி இந்த இருக்குது, ஓரளவுக்கு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன்னு. ஸோ வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். ஒருத்தருமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கிடச்சா. இங்கே வந்து ஒரு ஹிந்திக்காரன், ஸோ யூபிக்காரன். ஸோ அவங்க கூட போயிட்டு அப்படியே மலை மேலே ஏறி பார்க்கலாம்னு சொல்லி பிளான் போட்டோம். முதிர் ஏலத்தாள் ஏலரோ. ஸோ இவங்க கூட தான் போய் மேலே ஏறி பார்க்க போகிறேன், மலை மேலே ஏறி. எஸ்எஸ்மா அந்த எஸ்எஸ்மா யுவர் நேம் هذا ابل فون ايوه ابل انا في هذا الشانل يوتيوب எஸ்எஸ்மா அந்த. அவனும் நானும் இப்போ மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு. ஸோ மலை எப்படி இருக்குன்னு பார்க்க. இதுதான் அந்த மலை. எல்லாம் முதிர் ஐஃபோன். இவன் தான் இங்கே வந்து கிடைச்ச புது ஃப்ரெண்டு. நம்ம ஊருக்காரங்க யாருமே இல்லை தமிழ். ஸோ ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு அரபி தெரியும். இந்த மாதிரிலாம் அரபிஸா அரபி தெரியும்.
அதனால மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் மலை மேலே. இது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்க்கிங்கு. சரி மேலே போய் மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கலாம்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு தான் மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், இது கீழே உள்ள வியூ. ரியாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்ரு. மேலெலாம் பார்த்தீங்கன்னா பையங்க போய் நிற்கிறாங்க லைட் அடிச்சுக்கிட்டு, தெரியுதா? முத்திரி எல்லா रो फो بعدين تاخدت يجي يقدر ولا ما يقدر. அப்படியே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். மலை மேலே ஒரு ட்ரெக்கிங் வர அனுபவம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சவுதிக்கு வந்துட்டு இந்த மாதிரி மலை இருக்க இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா ஃபுல்லாக பாலைவனம் தான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இது கீழே தெரியுதெல்லாம் ரோடு. ஸோ இதுதான் பார்க்கிங்கு, வண்டியை பார்க் பண்ணுற இடம். எல்லாம் முதித்தால் ரோஃபோக் இன்னைக்கு மேலே போய் அந்த பக்கம் ப்ராப்ளம். ஓ சவுதி பஹாட் இதான் கார் பார்க்கிங். ஸோ அவனும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ணா தமிழ் தமிழ்நாடு 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 மக்கள் மாலும் தமிழ்நாடு மத்ராஸ். இந்த யூபி சா இவனுக்கு வந்து யூபி கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கு. அதுங்காட்டி இலைக்குது. ஆனால் பார்க்க மழை சிறுசு எனக்கு தெரியுது பாருங்க. ஆனால் மேலே போனால் போய்கிட்டே இருக்கு பாருங்க. பார்க்கிங்லேருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி மலைக்கு வந்துட்டோம். இது வண்டி பார்க் பண்ணியிருக்கேன்னா இது ஃபுல்லாக ஹைவே ரோடு. இன்னும் கொஞ்சம் போனால் மேலே ஏறிடலாம். மேலே ஏறி மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். முதிர் எல்லாம் ரோ அனைஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மலை ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மேலே போயிடலாம். ஆனால் தலைவன் பயந்துட்டான், அவனுக்கு பயமாக இருக்கான், போதும்னு சொல்லிட்டான். தெரிந்து பாருங்கள். ஸோ இதான் நாங்கள் வந்திருக்க ஏரியா, ஹோட்டல்னு சொல்கிறேனே அது. இது ஃபுல்லாக ஹைவே. இப்போ மேலே தான் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ லேண்ட் ஆகிருக்கோம் ஒரு பாறையில். ஸோ அவன் பயப்படுதான் இதுக்கு மேலே போக. இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் போனால் மேலே ஏறி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். اسمه مدير خلاص تعال فوق شوية في مدير تعال فوق وين رو பயந்து கீழே இறங்குதான். முதிர் ஃபீ சோய்ய தாள் முதிர். ஸோ நான் கொஞ்சம் போனால் மேலே போயிடலாம், அவன் வேணாங்கிறான். ஸோ அவ்வளோதான், அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஸோ ஒரு ஆள் கம்பெனிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அவன் பயப்படுதான். முதிர் முதிர் صبر أنا يجي تحت மேடம் திசால் ஏன் அண்ணா يجي صبر விட்டுட்டு ஓடுதான். பட் என்ன பண்ணாலும் நமக்கு ஒத்தையில் இருக்க பயமாக இருக்குது. சரி நம்மளும் கீழே போயிடுவோம். ஸோ அவன் வந்தான் தான் நானும் மேலே வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேலே கூப்பிட்டான்னு போய் சொல்லிட்டு ஓடுதான். ஸோ அவ்வளோதான், கீழே இறங்க வேண்டியதான். ஸோ மேலே வரைக்கும் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன், வரமாட்டேன்ட்டாங்க. அங்கே ஊர்ந்து ஓடுதான் பாருங்க முன்னாடி. முதிர் சபூர் ரோ தோட ரோ ஈஜி வரவே மாட்டேங்க. அப்போ ஏறும்போது ஈஸியாக இருக்குது, இறங்கல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது, வலுவுது. ஸோ ஃபஸ்ட் டைம் மலைக்கு வந்திருக்கேன். ஸோ ஏறி அந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கலாம், வரமாட்டேன்ட்டான். இங்கே பாருங்கள் தலைவன் எப்படி போகிறான்னு ஹிந்திக்காரன் பயப்படுதான் பாருங்க. இதை கூப்பிடுங்க விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், முதுகுல இடிச்சிருச்சு பாரு. ஸோ பாதி வலி கீழே இறங்கிட்டோம். ஸோ அவன் பயப்படுதான், மேலே வர போதுன்னு சொல்லிட்டான். சரி கீழே போயிடுவான்னு இறங்கிட்டேன். மேலே ஏறும்போது ஈஸியாக இருந்துச்சு, இறங்கல கொஞ்சம் பயமாக இருக்குது, ரிஸ்க்காக தான் இருக்குது. சறுக்குன்னா அப்படியே சறுக்கிட்டு போயிடும் கீழே வரைக்கும். மேலே இருந்தோம், இப்போ கீழே வந்துட்டோம். எனக்கு சறுக்கிடுச்சு ஒரு இடத்துல. ஸோ இப்போ கீழே போயிட்டு வண்டிக்கு பார்க்கிங் போயிட்டு ஃபஸ்ட் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் அந்த மால்குள்ளே போய் பார்க்கணும், மால்குள்ளே எப்படி இருக்குதுன்னு. முதிர் सोइए रो फोक பயந்துட்டான் தலைவன். இது வந்துட்டோம் பக்கத்தில்.
5 நிமிஷத்தில் கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டோம்னா அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, மேலே லைட்லாம் வச்சு. மேலே போய் பார்த்துட்டா வியூ வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் அவன் பயப்படுதான். பட் எனக்கு நைட்னால பயமாக இருக்குது. இப்போ காலையிலலாம் உள்ளே மேலே ஓடிடுவேன். ஸோ இப்போ யாருமே இல்லை, மேலே போய் பயமாக இருக்குது. மேலே பயங்கரமாக இருட்டாகவும் இருக்குது. ஸோ வந்துட்டோம், ஒரு வழியாக கீழே இறங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியா வந்திருக்கேன் ரியாத்தில். இதான் மலை மேலே கீழே வந்துட்டோம் ஒரு வழியாக. ஸோ இப்போ போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாராவது பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா போர் அடிக்கும். இங்கே என்ன வர டைம் ஆகும். வந்துட்டோம். அப்பா பாருங்க, மேலே இன்னும் கீழே வந்துட்டோம். முதிர் ஃபீ மோயா வண்டியில் வந்து தண்ணியும் காலியாக போயிடுச்சு. மேலே போயிட்டு வந்து வேறு பயங்கரமாக இழைக்குது. மோயா மாஃபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டோம். மேலே நின்று அப்படியே சுற்றிட்டு நான் இவன் பயந்தான்னு சொல்லி கீழே இறங்கிட்டோம். தமிழ் இவ்வளோ பயந்துட்டான். ஸோ ரொம்ப நேரம் வெளியே நின்றுட்டோம். சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு யாரா கிடைப்பான்னு பார்த்தா 2 ஹிந்திக்காரங்க உள்ளே போகணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்களோடு சேர்ந்து நம்மளும் உள்ளே போயிட்டு சாப்பாட்டுக்காக எதாவது வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ கிடையாது, டிக்கெட் உண்டுட்டாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வரும். பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் தேடிட்டு வந்துட்டேன். ஒருத்தரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊப்பிக்காரங்க, ஹிந்திக்காரங்க, பங்காளிக்காரங்க கூட இருக்காங்க. ஸோ வரையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு சின்ன பையன், அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 18 தான் இருக்கும். வந்து சட்டுன்னு ஒரு கிராஸ் பண்ணிட்டான். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு நானே ஒரு 80 90 போய்கிட்டு இருந்தேன். அவன் 120 வரைக்கும் வந்தான். ஒரு அடி சரியாவில் ஸ்க்ராட்சு. ஸோ அடித்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். உடனே மேடம் வந்தாங்க. சரி அவன் இறங்கி மேடத்தில் வந்து பேசினான். சின்ன பையன் அவனுக்கு படப்படப்படன்னு நடுங்கிட்டான். அப்போது எனக்கு அவன் வண்டி வந்து நல்ல அடி, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அவன் வந்து அவன் மேலே தான் தப்பு இருக்கனால அவன் போதான் பார்க்க மேடத்தில் வந்து சாரி சொன்னான். அப்புறம் மேடம் சொல்லிட்டாங்க சரி சின்ன பையன் அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் போயிட்டான். ஸோ இதுவே பெரிய ஆளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அங்கே ரோட்லேயே வெயிட் பண்ணணும். ரோட்டில் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க, அதாவது நஜீம்னு சொல்லுவாங்க, அதாவது டிராஃபிக் போலீஸ். அவன் வந்தோடனே இன்சூரன்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். இவன் சின்ன பையன். அவன் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வண்டி. ஸோ அதுக்கப்புறம் மேடம் சொல்லிட்டாங்க நீ போன்ட்டாங்க. ஸோ அவனும் போயிட்டான். ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 ஆகுது. எப்படியும் ரூமுக்கு போக 1.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ ஹோட்டல் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளம்புது. ஸோ இப்போ கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அப்புறம் டிராஃபிக் இல்லைன்னா ரூமுக்கு போக ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். இல்லைன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது தூரமாக, நம்ம அவ்வளோ தூரத்தில் தான் வந்தோம். ஸோ 50 ரியால் தந்தாங்க மேடம். இங்கே என்ட்ரன்ஸே 30 ரியால். அந்த 30 ரியால் செலவு பண்ணி உள்ளே போய் என்ன சாப்பிட, அந்த 50 ரியால் நம்ம 1 வீக் வச்சுக்கலாம் செலவுக்கு. ஸோ அதனால நான் எதுவுமே சாப்பிடல. இப்போ ரூமில் போய் தான் ஏதாவது தோசை இல்லை ஏதாவது வச்சு சாப்பிடணும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.